guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட தாங்க வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் வெஜிடபிள் குருமான் தானமாக வச்சிருக்கேன், இது எங்களுக்கே செய்ய தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனல்லேயே நிறைய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தி வெர்ஷனில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸும் போட்டுட்ருக்கேன், ஸ்நாக்ஸ் ஐடியா ரெசிபிஸும் போட்டுட்ருக்கேன். இன்னும் நிறையா வரதா இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தாங்க, வேறு எதுவும் இதுக்கு எண்ணெய் நெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அது கூடவே பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு எல்லாமே இருந்தது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹாஃப் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா லாங்காக கீர்னது ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரத்தை செக் பண்ணிவிட்டு கொடுங்க. இது போடுங்க ஒன்றா, இல்லாட்டி மிளகாய் தூள் போடுங்க. நான் 2மே போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்த புதினா இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹீரோ ஆஃப் டிஷ்ஷே சொல்லலான்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சின்ன வெங்காயம் கொடுத்து பழக்குங்க. ஏதோ ஒரு டிஷ்ஷில் அட்லீஸ்ட் எப்படியோ ஒன்றுனாலும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் நிறையா சின்ன வெங்காயத்தை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி போடலான்ட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் போடலான்ட்டு இருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் லாஸ்க்கு பெரிய ஒரு மெடிசன்னு சொல்லலாம். கண்டிப்பாக டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு 1 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில் வச்சு இறக்கிடுங்க. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனோன்னே நீங்கள் மறுபடியும் ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் எடுத்து ஊற்றிடுங்க. தேங்காய் பால் இன்னொரு டிப்பும் கொடுக்குறேன். தேங்காய் பால் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் சுடுதண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் அரைங்க. சூப்பராக சுவையாக அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதையும் அப்படியே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். வீடே கமன்னு வாசனை வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியது தான். நான் பார்த்தீங்கன்னா பஞ்சு போல் இட்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இட்லியோட பேட்டரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஃபன் ஐட்டமோட பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். புலாவோடையும் கட்டி கொடுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.